தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். கடந்த மே 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்ற விஜய் தம்பி அவர்கள், எனது ஆட்சியிலே பவர் சென்டரே கிடையாது, நான் மட்டுமே பவர் சென்டர் என விண்ணதிர நரம்பு குடைக்க அந்த பதவியேற்பு விழாவிலே முழங்கினார் முதலமைச்சர் விஜய் தம்பி. ஆனால் புதிய ஆட்சி பதவியேற்ற இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாவே முதல்வர் விஜய் தம்பியை சுற்றி 4 பேர் பவர் சென்டர்களாக தலைமை செயலகத்தை ஆக்கிரமித்து IAS IPS உள்பட ஒட்டுமொத்த தலைமை செயலக நிர்வாகத்தை அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பதை பார்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவலைக்குள்ளாகி இருக்கிறது. இந்த 4 பவர் சென்டர்களுக்கு முதலமைச்சர் விஜய் தம்பியின் ஆசியும் ஆதரவும் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு புறத்திலே கேள்வியாக இருந்தாலும், நாம் வரலாற்றை பார்க்கின்றோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், மன்னாதி மன்னன் மக்கள் கழக பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தமிழர் குலசாமி இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், கர்மவீரர் காமராஜர் அவர்கள், இப்படி முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு சேவை செய்து வரலாறு படைத்திட்ட முதல்வர்கள் எல்லாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் முதல்வராக இருந்த காலத்திலே, தங்களுடைய ஆட்சி காலத்திலே தங்களுடைய தனிப்பட்ட உதவியாளர்களை தலைமை செயலகத்திற்கு அழைத்து வந்ததாக செய்திகளும் கிடையாது, வரலாறும் கிடையாது. புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்களே, புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள், அதை போன்று முதல்வராக இருந்த எல்லோருமே கடைபிடித்த மரபு என்று வைப்பதா, விதி என்று வைப்பதா, அதை கடைபிடித்தார்கள், மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். ஆனால் முதல்வர் விஜய் விண்ணதிர நான் மட்டுமே பவர் சென்டர் என்று சொன்னாரே, ஜான் ஆரோக்கியசாமி அவர் யார்? விஷ்ணு ரெட்டி அவர் யார்? மொழிபோர் தியாகி அவர். ஜான் ஆரோக்கியசாமி தமிழ் மொழி காப்பதற்காக, தமிழ் இனம் காப்பதற்காக, தமிழக உரிமை காப்பதற்காக சிறை சென்றவரா? ஜெகதீஷ் பழனிசாமி என்பவர் யார்? அவர் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக உரிமை போராட்டம் நடத்தி வரலாறு இடம்பெற்றவரா? ராம்குமார் என்பவர் யார்? அவருக்கும் தலைமை செயலகத்திற்கும் என்ன தொடர்பு? அவர் என்ன இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளா? இந்த ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ், ராமகுமார் இவர்கள் எல்லாம் யார்? சுதந்திர போராட்டத்தில கலந்து கொண்ட தியாகிகளா? அல்லது மொழி போராட்டத்தில கலந்து கொண்ட மொழிப்போர் தியாகிகளா? அல்லது தமிழக உரிமைக்காக போராடி சிறை சென்று அந்த தமிழிடத்திற்கு, தமிழக மக்களுக்காக போராடிய தியாக செம்மல்களா? இந்த 4 பேர்களும் IAS அதிகாரிகளுக்கு இணையான அந்தஸ்து கொடுத்து கோட்டையில அமர வைத்திருப்பதற்கும் ஒட்டுமொத்த நிர்வாகத்திலே கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது முதல்வர் விஜய் தம்பிக்கு தெரியுமா, தெரியாதா? மக்களின் தீர்ப்பை மதித்து முதல்வர் விஜய் தம்பி அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டியது IAS IPS அவர்கள் முதல் மரியாதை செலுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை, அதுதான் மரபு. ஆனால் அவருடைய நண்பர்களுக்கும், ஆனால் அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கும், அவருக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்துவதும், அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டிய துர்பாக்கிய சூழல் உருவாகி இருப்பதும் அரசு அதிகாரிகள் மாண்பியை கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறதா? இதை டெல்லிக்கு சொல்லும் போது கூட
இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை உடலில் அழைத்து செல்கிறார் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். தலைமைச் செயலகம் என்பது முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் பணியாற்றக்கூடிய கட்டமைப்பு கொண்ட உச்சபட்ச அதிகாரம் படைத்த அரசு, உச்சபட்ச அதிகாரம் படைத்த அரசு அலுவலகமாகும். இந்த அமைப்பில் அரசு நிர்வாகத்திற்கு தொடர்பில்லாதவர்களை அமர வைப்பது தமிழக அரசு இதுவரை கண்டிராத விசித்திரமான விபரீத செயலாகும். விசித்திரமான விபரீத செயலாகும். முதல்வர் விஜய் தம்பி, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் ராம்குமார், இந்த சுதந்திர போராட்ட மொழி போராட்ட தியாகிகள் 4 பேரின் வலயத்திலே சிக்கியுள்ள முதல்வர் விஜய் தம்பி எப்படி சுதந்திரமாக முடிவெடுத்து தூய்மையான ஆட்சியை இந்த தமிழ்நாட்டுக்கு தர முடியும் என்பதே இப்போது வாக்களித்த மக்களுக்கு எழுந்துள்ள கவலையாக இருக்கிறது. மொத்தத்திலே நட்பு வேறு, ஆட்சி நிர்வாகம் வேறு என்பதை எப்போது புரிந்து கொள்வார் நம் தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் தம்பி? டெல்லிக்கு செல்லுகிற போதும் தனி விமானத்திலே அரசு அதிகாரிகளை தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்வதற்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்று மக்களின் நம்பிக்கை பெற்று எந்த அரசு வந்தாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த அரசு அதிகாரிகளை, உயர் பொறுப்பில் இருப்பவர்களை தள்ளி வைத்துவிட்டு தனக்கு நட்பு வட்டாரம், நட்புக்கு இலக்கணமாக இருப்பதிலே யாருக்கும் வருத்தம் இல்லை. ஆனால் நட்பு வேறு, ஆட்சி நிர்வாகம் வேறு என்பதை எப்போது புரிந்து கொள்வார் நம் தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் தம்பி என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு புரிந்து நடந்து கொள்வார் நம் தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் தம்பி என்பதை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.